வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ்டட் சன்னா தால். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், பூண்டு பல் ஒரு 6, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள் தேவையான அளவு. ஸோ கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் அதை காய வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது காஞ்சால் போதும். அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இது ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்கு. நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ அந்த கடலைப்பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை இதில் போடுங்க. இந்த மாதிரி பபுள்ஸ் உங்களுக்கு வரும். அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி அந்த கடலைப்பருப்பை மேலே மிதந்து வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எண்ணெயிலேருந்து கடலைப்பருப்பை எடுத்துடலாம். ஸோ நிறைய கடலைப்பருப்பு இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 பேட்சாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை மாதிரி தீ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரம் செவந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்களா எல்லாம் மேலே மிதந்து வருது. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் சீக்கிரம் உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும். ஸோ இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃப்ளேவருக்கு தான். இது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் அதை ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு மிளகாய்த்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பாசிப்பருப்புலேயும் செய்யலாம். பாசிப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதே மாதிரி டவலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் நீங்கள் வறுத்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய இருந்துச்சுன்னா 2 பேட்சாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிதந்து வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதில் நாங்கள் உப்பு, பெப்பரு, அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புது வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.